வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 51 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் 19 நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு துவக்க விழா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் எனவும் அமைச்சர் ராஜா விளக்கம். காலை ஒரு 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்க நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அவங்க வேலைவாய்ப்பு வழங்கி அங்க திட்டங்கள் தொடங்கப்பட்டு நாளை தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நாளைக்கு நடக்கவிருக்கிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. மத்திய அரசில் உயர் பதவிகளுக்கு தனியார் நிறுவன அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் முறை ரத்து. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பிற்கு பணிந்தது பாஜக தலைமையிலான மோடி அரசு. உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை மத்திய அரசு திரும்ப பெற்றது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. மத்திய அரசு வேறு வழியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முயற்சிக்கும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். யுபிஎஸ்சி தேர்வுகளில் நேரடி தேர்வு முறையை ரத்து செய்து சமூக நீதியை காத்துள்ளார் பிரதமர் மோடி. இதன் மூலம் சமூக நீதியின் காவலராக பிரதமர் மோடி திகழ்கிறார் எனவும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பெருமிதம். ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் ரெக்ரூட்மெண்ட்டை உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு அதனுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யுபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக சமூக நீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சென்னை மெரினா கடற்கரையை தொடர்ந்து பெசன் நகர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதை. 1,61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரப்பாதை அமைக்கும் பணி தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற கனிமொழி. இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பள்ளிக்கல்வித்துறையுடன் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை இணைக்கும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். மதுரையில் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை நினைவாக்கி திட்டங்களை தீட்டியவர் ராஜீவ்காந்தி. சென்னையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புகழாரம். மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையிலும் சமரசம் கிடையாது. விருதுநகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. போராட்டம் நடத்துறங்கிறதுக்காக இல்லை, மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் அதில் சமரசமே எங்களுக்கு. இப்போ கூட 28ஆம் தேதி நாங்கள் மாநகராட்சி எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறோம் சென்னையில். அவங்க ஏன்னா இருக்கிற தூய்மை பணியை பூரா ஒப்பந்தத்துக்கு விட்டாங்க, தனியாருக்கு விட்டாங்க. அதே மாதிரி வரியை 200 மடங்கு உயர்த்திருக்கு எதிர்த்து அதிமுக எங்கே போராடிச்சு?
தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கட்சிக் கொடி நாளை அறிமுகம். பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சிக் கொடி ஏற்றுகிறார் தலைவர் விஜய். திண்டுக்கல், சிவகங்கை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் சென்ற அரசு பேருந்து மேற்கூரையில் மழைநீர் கசிவு. பயணிகள் குடை பிடித்தபடி செல்லும் அவல நிலை. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிக்குள்ளான நோயாளி. அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததால் உயிருக்கு போராடிய நோயாளியின் வீடியோ காட்சி வெளியீடு. மலிவு விலையில் தங்கம் வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் மோசடி. திண்டிவனம் அருகே 35 லட்சம் ரூபாய் பறித்து சென்ற சம்பவத்தில் 3 பேர் கைது. கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் விடுமுறை தினங்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தகவல். திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்திய 8 பேர் கைது. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை. அரியலூர் அருகே வேளாண்மை விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 2,50,000 ரூபாய் பறிமுதல். உளுந்தூர்பேட்டை அருகே ஆன்லைனில் இறப்பு சான்றிதழை பதிவு செய்ய லஞ்சம். வருவாய் அலுவலக ஊழியரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. ஆற்காடு சக்தி மாரியம்மன் கோவிலில் கறி விருந்து படையல். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. காரைக்கால் கீழவோடுதுறை புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என தகவல். மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டுமென உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வலியுறுத்தல். பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்கவும் உத்தரவு. மருத்துவ மாணவி படுகொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி இன்று ஆர்ப்பாட்டம். மனைவி டோனாவுடன் இணைந்து போராட உள்ளதாக அறிவிப்பு. பெண் மருத்துவர் படுகொலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு எழுவதால் மம்தா அரசிற்கு நெருக்கடி. ஆர்ஜிகர் மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலில் அலட்சியமாக இருந்ததாக உயர் போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட்.
வயநாடு பேரழிவால் கேரளாவில் ஓணம் வார கொண்டாட்டம் ரத்து. மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் பத்லப்பூர் ரயில் நிலையத்தில் சீரானது ரயில் சேவை. 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பொதுமக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம். வரலாறு போற்றும் அமெரிக்க அதிபராக இந்திய வம்சாவளி கமலா ஹாரிஸ் திகழ்வார். ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அதிபர் ஜோ பைடன் புகழாரம். அயர்லாந்திற்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணிக்கு ஆறுதல் வெற்றி. இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர். முதலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் இன்று தொடக்கம்.